ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வணக்கம். துலாம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் அப்படிங்கிறது 4ஆம் தேதி மே மாதத்திலிருந்து 10ஆம் தேதி மே மாதம் வரை உள்ள காலகட்டம். உங்க ராசியினுடைய தொழிலுக்குரியவர் சந்திர பகவான். இந்த தொழிலுக்குரிய சந்திர பகவான் ஆனவர் ராசியின் 2ஆம் இடமான விருச்சிக ராசியிலே அனுஷ நட்சத்திரத்திலிருந்து மகர ராசியிலே அபிட்ட நட்சத்திரம் வரை செல்ல இருக்கிறார். இப்படி 2ஆம் இடத்திலிருந்து 2, 3, 4 என்ற இடத்துக்கு போறார். குடும்ப தன வாக்குஸ்தானத்திலிருந்து திறமை முயற்சி என்ற ஸ்தானத்தை கடந்து சுகஸ்தானமான மண் மனை வாகனம் கொடுக்கக்கூடிய தாயார் ஸ்தானத்துக்கு செல்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். இதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னாக்க, தொழில் மூலியமாக லாபம். குரு உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. எதையும் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள், லாபத்தை நோக்கிய பயணங்களை சனி பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்திலே பார்ப்பதும், அவரே இந்த 3ஆம் இடத்தான முயற்சி ஸ்தானத்தையும் வீரியஸ்தானத்தையும் பார்ப்பதனாலே எதையும் திறமையாக செய்ய வேண்டும், தாமதமானாலும் பரவாயில்ல, வெற்றி எனக்கு நிச்சயம் வேண்டும் என்ற கோட்பாட்டுடன் நீங்கள் செயல்களை செய்வீர்கள். அப்போ தைரியஸ்தானத்திலே குருவின் பார்வையும் இணையும் போது எதையும் பெருசாக செய்யணும், அழகாக செய்யணும், நேர்த்தியாக செய்யணும். அப்படிங்கும்போது உங்களுக்கு அவார்டு ரிவார்டு வருமா வராதா? இந்த வாரம் நிச்சயமாக உங்களுக்கு ரெகக்னேஷன் உண்டு. கலைத்துறையிலே இருப்பவர்களுக்கும் தன்னுடைய தொழிலிலே முனைப்புடன் இருப்பவர்களுக்கும் கௌரவ அந்தஸ்துகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் பதவி உயர்வும் கிடைக்கும். நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை. வேலை இல்லைன்னா உங்களுக்கு கிடையாது, வேலையெல்லாம் உண்டு. யோகமாக உட்கார்ந்திருக்கிற சனி பகவான் கர்ம ஸ்தானத்துக்குரியவர். அவர் 4ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்குரியதுனால குழந்தைகள் மூலியமாக நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நல்ல மதிப்பெண்கள், நல்ல சுகங்கள், இது எல்லாமே ஒருங்கே அமையும். வீட்டில் சில ரிப்பேர் ஒர்க்ஸு அதெல்லாம் அழகாக பண்ணி முடிப்பீங்க. இன்னோவேட்டிவாக ரெனோவேட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள். உங்களுடைய காரை அந்த ஜுவல்ஸ்ன்னு சொல்லுவோம், கார் ஜுவல்ஸ்ன்னு சொல்லுவோம், அப்படி அழகுபடுத்தி பார்க்கறதுல உங்களுக்கு ஆசை வரும். இதெல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்க. புதுசாக நம்பர் பிளேட்லேருந்து எல்லாத்தையும் மாற்றணும், ஜொலிக்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். அப்படி இந்த வாரத்தில் எக்ஸ்ட்ரா கேரோடு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. சூரியன் நல்ல உச்சமான ஸ்துதியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ராசினால் எதையும் தெளிவாக பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அலையிற சூழ்நிலையும் இருக்குது. இந்த லாபஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துருக்கிறதுனால ஞானபூர்வமான விஷயங்கள், புரிந்து செய்யக்கூடிய காரியங்களில் லாபங்கள் ஜாஸ்தி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ இந்த வாரத்திலே 3, 11ங்கிறது லாப எண்ணாகவும் மாற்றிக்கொண்டு நரசிம்ம பெருமானை மனதில் நினைந்து செய்யக்கூடிய காரியங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த வாரத்திலே சங்கடஹர சதுர்த்தி 5ஆம் தேதி வந்திருக்கிறது. அன்றைய நாளிலே விநாயகப் பெருமானை வணங்கி அவருக்கு அர்ச்சனைக்கான இந்த அருகம்பில்லை சேர்த்து அர்ச்சனையை பண்ணிட்டு ஒரு 11 சுற்று சுற்றி அவரை வணங்கி ஒரு 2 நெய் தீபத்தை பொருத்தி விட்டு வரும்போது வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கடனை அடைக்க, கடன் பெருசாக இருக்குது சார், கவலையப்படாது, எல்லாம் தீர்ந்து போகும். உங்கள் வாழ்விலும் நிம்மதியும் எழுச்சியும் மலர்ச்சியும் உண்டாக இந்த இறையருள் துணை நிற்கட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. இந்த வாரமானது மே 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி உள்ள இடைப்பட்ட காலத்திலே உங்கள் ராசியின் உள்ளே இருந்து அனுஷ நட்சத்திரத்திலிருந்து தன் பயணத்தை தொடங்கக்கூடிய சந்திர பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்குரியவர். இவர் குடும்ப தன வாக்குஸ்தானத்தை தாண்டி முயற்சி ஸ்தானமான மகர ராசியிலே அவிட்ட நட்சத்திரம் வரை செல்ல இருக்கிறார். அப்படி செல்லும் போது உங்களுக்கு குடும்ப விஷயங்களிலே
நிறைய முன்னேற்றங்கள் உண்டாகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு பேசி நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த வாரம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபேமிலி டயத்தை ஒதுக்கி அவங்களோட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்கள் லைஃப்பில் நிறைய மகிழ்ச்சிகளை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நிறைய செலவு உண்டு, சுப செலவுகளாக அமைவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. குருவின் பார்வை அனுகிரகமாக இருப்பதனாலே சுப செலவுகள், முக்கியமாக திருமண செலவுகள் நிறைய நடக்கும். குழந்தை பேருக்கான வாய்ப்புகளை, அதுக்கான ஃபெர்டிலிட்டி ரிலேட்டடான மேட்டருங்கள் எல்லாம் நிறைய பேசுவீங்க. அதனுடைய தன்மைகளால் வரக்கூடிய செலவுகளையும் நீங்கள் எதிர்நோக்க காத்திருக்க போகிறீர்கள். அது மட்டும் இல்லை, சந்திர பகவான் 3ஆம் இடமான இந்த மகர ராசியினை போகும்போது ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் ஜாஸ்தி ஆகும். சுப விரயங்கள் சுப செலவுகளாக மாறி மகிழ்வை கொடுக்கும். நிறைய உறவுக்காரங்களை வீட்டில் சேர்க்கும். பயணங்கள் எல்லாம் அது ரிலேட்டடாக நிறைய நடக்கும். சகோதரர்கள் கூட ஒற்றுமையோடு அன்போடு இருக்கக்கூடிய சூழ்நிலையை அமைத்து கொடுக்கும் அப்படின்னு தெரியுது. 5ஆம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். தன் பார்வையை குடும்பத்தில் வைக்கிறார். அப்போது படிக்கிற குழந்தைகள் நிறைய நல்ல எஃபர்ட் போட்டு படிக்கணும். சும்மா அவங்க பாட்டு மேம்புல் மேய்ஞ்சிட்டு போனால் படிப்பில் சக்ஸஸ் வராது. எக்ஸ்ட்ரா கேரோடு படிக்கிறது நல்லது. சுக்கிரனும் குருவும் சேர்ந்து பார்க்கக்கூடிய இந்த 2ஆம் இடமானது அனுகூலமான பலனாக கலத்திரத்தினுடைய ஒற்றுமையை கொடுக்கும், நல்ல சுகத்தையும் கொடுக்கும். அது மட்டுமில்லை, கேது பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால எதையும் செஞ்சுவிட்டு யோசிப்பது அப்படிங்கிற எண்ணம் வரும். யோசித்து செய்வது நல்லது, செஞ்சுட்டு யோசித்து தப்பாயிடும். எண்ணி துணிக கர்மம் அப்படின்னு இருக்குது. அதனால் முதல்ல யோசித்த பிறகு செய்யுங்க. இல்லைன்னா அதனுடைய செலவை நீங்கள் தான் அக்வயர் பண்ணி வச்சுக்கணும், வேறு வழி கிடையாது. ராகு உங்கள் ராசியினுடைய 4ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பதனாலே உறவுக்காரங்கிட்ட நிறைய பழக்க வழக்கங்கள்லாம் வரும். பேச வேண்டிய சூழ்நிலையில் உங்களை நீங்கள் உயர்த்தி பேசி அவங்கள தாழ்த்தி பேசக்கூடிய சூழ்நிலையில் வந்தால் கொஞ்சம் நாவடக்கத்துடன் இருந்து கொள்வது நல்லது. உங்களை தாழ்த்தி மற்றவரை உயர்த்தும் போது நீங்கள் வாழலாம். மற்றவரை தாழ்த்தி நீங்கள் உயர நினைத்தால் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரத்திலே 5ஆம் தேதி அன்று சங்கடகர சதுர்த்தி அன்று அவசியம் விநாயகப் பெருமானை மனதில் நினைந்து கடன் ஒரு தொகையாவது அடைக்க கடன் அடையும். 9ஆம் தேதி ஸ்ரீ நடராஜ பெருமான் தில்லைவாழ் அம்பலத்தில் இருக்கக்கூடிய கனகசபாபதியை மனதில் நினைந்து அவருடைய அபிஷேகத்தை ஆராதனையிலே கலந்து கொண்டு நீங்கள் அவரை வணங்கும் போது பல இன்னல்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக்கப்படும். நல்ல குடும்ப சூழ்நிலைகளும் வளங்களும் நலங்களும் உங்களை நோக்கி வருவதை நீங்கள் உணர முடியும். அதனால் இந்த வாரம் இனிதாய் அமையட்டும். 4-10 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் 12ஆம் இடமான விருச்சிக ராசியிலிருந்து உங்கள் ராசியினுடைய 2ஆம் இடமான மகர ராசி வரை செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்திலே அஷ்டமத்துக்குரியவரானவர் 4ஆம் தேதி மே மாதத்திலிருந்து 10ஆம் தேதி வரை அனுஷ நட்சத்திரத்திலிருந்து அவிட்ட நட்சத்திரம் வரை பயணம் செய்ய இருக்கிறார். இந்த விரயஸ்தானத்திலிருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கக்கூடிய இந்த சந்திர பகவான் உங்கள் ராசியை தொடுங்காலையிலே புதன் வியாழன் காலம் அந்த நேரங்களிலே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றின எண்ணங்களை சனி பகவானும் குரு பகவானும் பார்ப்பதனாலே உங்களுக்கு நிறைய கான்ஷியஸ் அவேர்னஸ் நிறைய கிரியேட் ஆகும். அந்த அவேர்னஸ்னால 8ஆம் இடத்துக்குரிய இந்த தன்மையானது பயங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ சுகர் வந்துருச்சு, ஐயோ இது வந்துருச்சு, நமக்கு பிபி ஆயிடுச்சு, கொலஸ்ட்ரால் ஏறி போச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன பயத்தை கிரியேட் பண்ணி உங்களை அதுக்குள்ளார கேப்டலைஸ் பண்ணி இந்த பிரிஸ்க் வாக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காலையில் நல்ல நடந்து போகிறது,
கொஞ்ச நேரம் இந்த நல்ல உணவுகளை, கொலஸ்ட்ரால் இல்லாத உணவுகளை, கலோரிஸ்லாம் பார்த்து சாப்பிடக்கூடிய உணவுகளை எல்லாம் சாப்பிட வைப்பது, இப்படிப்பட்ட காரியங்களை இந்த சனியும் குருவும் சந்திரனும் செய்ய இருக்கிறார்கள். 2ஆம் இடம்ங்கிறது குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்குள்ளே வார கடைசியில் சந்திர பகவான் உள்ள நுழைவார். சந்திரனின் இந்த 2ஆம் இட சேர்க்கை எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு அஷ்டமத்துக்குரியவர். அப்போ என்ன ஆகும்னா, குடும்பத்தில் சில நபர்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு, அதனால் மருத்துவ செலவு அப்படிங்கிறது உண்டாகும். இதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிடுங்க. குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கிறார், உங்கள் ராசியினுடைய லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்போது ராசியினுடைய லாபத்தை பெருக்குவது அப்படிங்கிற ஓட்டங்கள், நிறைய எண்ண ஓட்டங்கள் கரெக்டாக இருக்கும். செய்வன திருந்த செய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு காரியம் செஞ்சாலும் உருப்படியாக செஞ்சீங்கன்னா லாபம் நிச்சயம் உண்டு. செஞ்ச காரியத்தை திருப்பி செய்யும்போது லாபத்தின் தன்மை குறைந்துவிடும். அதை மட்டும் கையில் வச்சுக்கோங்க. உருப்படியாக செய்யுங்க. ஆஃபீஸ்லேயும் தான் ஃபைலை கொடுத்து திருப்பி திருப்பி வாங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பேர் கட்டுவிடும். அதனால் அது பண்ணாதீங்க. வியாபாரத்துலேயும் வியாபாரம் ஒன்ஸ் நடந்துருச்சுன்னா நடந்தது, அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் எந்த கன்ஃபியூஷனும் பண்ணக்கூடாது. சனி பகவான் 4ஆம் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய பார்வை தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால் தொழிலிலே தாமதமான விஷயங்களில் ரிசல்ட் கிடைக்கும். எதிர்பார்த்து வேகமாக முயற்சிகள் எல்லாம் பண்ணேன் சார் அப்படின்னாக்கா ஏமாற்றத்தின் எல்லைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். அதனால் அங்கேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க. இந்த வாரத்திலே 9ஆம் தேதி ஸ்ரீ நடராஜ பெருமானின் அபிஷேக திருநாள். அன்றைய நாளிலே அபிஷேக ஆராதனைகளை காண்பதும் உங்களுக்கு இந்த செயல்திறனிலே வெற்றி அப்படிங்கிற விஷயத்துக்கு மாற்றி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கும். 5ஆம் தேதி அன்று, மே 5ஆம் தேதி அன்று சங்கடஹர சதுர்த்தி இருக்கிறதுனால அவசியம் விநாயகப் பெருமானை வழிபடுவது, அபிஷேக ஆராதனை முடிந்தால் செய்வது, இல்லைனா ஒரு அருகம்புல் கட்டையான வாங்கிட்டு போய் அபிஷேகத்தை அர்ச்சனைக்கு கொடுப்பது, மாலை முடிஞ்சால் வாங்கி கொடுப்பது செய்கிறதுனால என்ன ஆகும் சார்னாக்க, வயிற்று உபாதை போன்ற ஆரோக்கிய குறைபாடுகள் குறையும். நீங்கள் நினைச்ச காரியத்தை நினைத்தபடி நிறைவேற்றக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு கிடைக்கும். முன்னெச்சரிக்கையாக பல ப்ரோஆக்டிவ்னஸ்ன்னு சொல்லுவோம், அப்படி பல காரியங்களை எடுத்து செய்து விடுவீர்கள். கடன் போன்ற விஷயங்களிலிருந்து வெளிப்படுவீர்கள். அன்றைக்கி கடனை அடைத்தாலும் கடனும் அடைந்துவிடும். இப்படி நல்ல நிகழ்வுகளையும் இந்த வாரம் தாங்கி வருவதனாலே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்ற பதிவை உங்களுக்கு தருகிறேன். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகரம் ராசி நண்பர்களே. பொதுவாகவே உங்களுக்கு சந்திர பகவானின் ஆதிக்கம் அப்படின்னு உங்கள் ராசிக்குள்ளே இருக்குது, திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது. இந்த சந்திர பகவான் உங்கள் ராசியினுடைய லாபஸ்தானமான விருச்சிக ராசியிலிருந்து இந்த 4ஆம் தேதி மே மாதத்திலிருந்து 10ஆம் தேதி மே மாதம் வரை பயணம் செய்ய இருக்கிறார். அப்படி பயணம் செய்யும்போது உங்களுடைய ராசிக்குள்ளரே வருவார், அவிட்ட நட்சத்திரம் வரையும் செல்வார். லாபஸ்தானத்திலே இருந்து கொண்டு இவருடைய பயணம் காரணமாக இனிஷியலாகவே நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களிலே வெற்றி நிலைக்கு எளிதாக அழைத்து விடக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். குரு ஏற்கனவே உங்கள் லாபஸ்தான் 10ஆம் தொழில் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் 6ஆம் இடத்திலிருந்து. அப்போ இன்னும் எக்ஸ்ட்ராவாக விரிவாக்கமான தொழில்களை நீங்கள் கொண்டு வருவதற்கான முயற்சியை மேற்கொண்டால் இந்த வாரம் உங்களுக்கு திருப்திகரமான வாரமாக அமையும். ஸோ புதிய முயற்சிகள், எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம்ஸ் தாராளம் பண்ணுங்கள். வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகிறேன், தாராளம் பண்ணுங்கள். தொழில் ஆரம்பிக்க போகிறேன் சார், இந்த வாரத்தில் நல்ல நிகழ்வுகள் உண்டு. 6ஆம் தேதி அன்றைக்கி தொழில் ஆரம்பிங்க. பஞ்சமி அன்று செய்யக்கூடிய காரியம் வெற்றிகளாக அமையும். அதனால் அதெல்லாம் செய்யலாம், தாராளமாக செய்யலாம். அதுபோல் உங்கள் ராசிக்குள்ளர உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரத்தை தாண்டி தான் இந்த சந்திர பகவான் செல்லவிருக்கிறார். அப்போது உத்திராடம் என்பது தந்தையின் வழியிலேயும், திருவோணம் என்பது தாயின் வழியிலும் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கிறது. அப்போ நல்ல பலன்களையும் அள்ளித் தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறது கிரகங்கள். அப்போ நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. சந்திரனுடைய மனோகாரகனுடைய இந்த பயணம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மன வளத்தையும் மன அழுத்தத்தையும் குறைத்து விடும். அப்போ நல்ல சூழ்நிலையெல்லாம் கொடுக்கும்.
நீங்கள் ப்ளஸ் பாயிண்ட் நிறையா இருக்கும், மைனஸ் பாயிண்ட் கம்மி தான். அவிட்ட நட்சத்திரம்ங்கிற செவ்வாயுடைய சாரத்தில் தான் சந்திர பகவான் இருக்க போகிறார். செவ்வாய் உங்களுக்கு 4க்கும் 11க்கும் வருவார். அன்றைக்கி கொஞ்சம் பொருளாதார விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். புதிய டிசிஷன்ஸ் எல்லாம் ஒரு பெருசாக டமால் டிமில் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்லது. அதே திருவோண நட்சத்திரத்தை நிறையா பண்ணுங்க, சப்பு இல்லை. இங்கே வேண்டாம், கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு இருக்கு. இந்த வாரத்தில் முக்கியமாக உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சங்கடகர சதுர்த்தி விசேஷமானது. ஏன்னா அவருக்கு அதிதேவதையே விநாயக பெருமான் தான். விநாயகரை அன்றைக்கி வணங்குறதுனால சங்கடகர சதுர்த்தி 5ஆம் தேதி அன்றைக்கி வருது. விநாயகரை வழிபடுவதனாலே பலவிதமான இன்னல்கள் தீர்ந்துவிடும். மஞ்சளிலே செய்யணும், மண்ணினாலே செய்யணும், 5 எழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார். அப்படிப்பட்ட அந்த ஓம் மகா கணபதியே நமஹா அப்படின்னு மனம் விட்டு சொல்வதும், அன்றைய நாள் விநாயகரின் பாடல்களை கேட்டு நாளை துவங்குவதும், சாயங்கால வேளையில் விநாயகரை வழிபடுவதும், அருகம்புல் சாட்சி உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனையை பண்ணுவதும், கடனை குறைப்பதும் அன்றைக்கி விசேஷமாக பலனை தரும். மே 9ஆம் தேதி அன்று நடராஜருடைய அபிஷேகம், தில்லை நடராஜரின் அபிஷேகத்தை காண்பதும் நமக்கு அந்த கனக சபாபதியின் அருள் கிடைக்கும். அதனால் என்ன ஆகும்னா பண வரவு பெருநீளாக இருக்கும், எப்போவுமே இருக்கணும் இல்லையா. சுகங்களும் விரயங்கள் குறைந்து வாழ்க்கையும் குடும்பத்திலே சுபிட்சங்களும் என்றும் பெருகி வருவதற்கு இந்த கனக சபாபதியின் அபிஷேக அலங்காரங்கள் உங்களுக்கு நிறைந்த பலனை தரும். இப்படி பல விதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த வாரத்திலே 6, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் உங்களுக்கு துணை நிற்க இந்த வாரம் சுபிட்சமும் நலமும் உங்களுக்கு வரட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே. இந்த வாரம் அப்படிங்கிறது மே மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை உள்ள காலகட்டம். சந்திர பகவான் உங்கள் ராசியின் 6ஆம் இடத்துக்காரர். அவர் சத்ருஸ்தானத்துக்குரியவர். விருச்சிக ராசியிலே அனுஷ நட்சத்திரத்திலிருந்து தன்னுடைய பயணத்தை துவங்குகிறார். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்தை கடந்து விரயஸ்தானமான மகர ராசியிலே அவிட்ட நட்சத்திரம் வரைக்கும் வருவார். அப்போது உங்கள் ராசியும் தொட போகிறார். வார கடைசியில் உங்கள் ராசியை தொடுவார். இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் தொழிலிலே நல்ல முன்னேற்றம், வேலையில் புதுசாக உத்தியோக உயர்வு கேட்டிருக்கிறீங்க, இடமாற்றம் கேட்டிருக்கிறீங்க, உங்களுக்கு நல்ல பலன் உண்டு. புதன்கிழமையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா எல்லாம் சக்ஸஸ் ஸ்டோரி நிறையா இருக்கும், ரேட்டிங்லாம் நல்லபடியாக இருக்கும். நீங்கள் நினச்ச மாதிரியே உங்களுக்கு வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையெல்லாம் விடமாறுங்கள், வீடு மாறுங்கள், வேலை மாறுங்கள், எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கும். புதன் வியாழனில் இந்த சந்திர பகவானுடைய குருவின் நேரடி பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய எஃபெக்ட் கிடைக்கும். 5ஆம் இடத்துலேருந்து இருக்குது, பஞ்சமஸ்தானத்திலேருந்து இருக்கக்கூடிய இந்த குருவின் பார்வையினால் யோகம் உண்டு. லக்ஷ்மி யோகம்னு சொல்லுவோம், அப்படி யோகம் கொடுத்துருவார். அப்போ எதுவுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சூப்பராக இருக்குது, கவலைப்படாதீங்க. 12ஆம் இடமான மகர ராசியில் வரும்போது அது தவிடலாமா? நான் இல்லை அதெல்லாம் அப்படிலாம் ஆகாது. கொடுத்தது எந்த காலத்துலையும் சுவாமிகள் திருப்பி வாங்கிக்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. அப்போது அந்த 6ஆம் இடத்துக்குடைய தன்மை திருவோண நட்சத்திரத்தில் வரும்போது கொடுத்த பணத்தை திருப்பி ரீபோர்ட் பண்ணுறதுக்கு, கடன் கொடுத்துருந்தீங்கன்னா வாங்கி கொள்வதற்கு அது ஒரு வழி. புதிய கடன்களும் உருவாவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கல்வி தொடர்பான கடன், இந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. வீடு மனை வாகனங்களிலே லோன் சேங்ஷன் அப்படின்னு சொல்லி கடனை வாங்கி கல்யாணம் பண்ணுறதுன்னு சொல்லுவோம், அப்படி சில விஷயங்கள். கல்யாண நிகழ்வுகளுக்கான கடன்கள், இப்படி சுப செலவுகளும் உண்டு அப்படின்னு தெரிகிறது. அது உங்களுக்கு உண்டு. சிலருக்கு இந்த மருத்துவத்தின் மூலியமாக குழந்தை பேர் அப்படிங்கிற சூழ்நிலையினால் வரக்கூடிய கடன் அதுவும் காட்டுகிறது. அதுவுமே உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போது இந்த விஷயங்களில் உங்களுக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அடிஷ்னலாக கொஞ்சம் எஃபர்ட்டை போட்டு படிங்க. கான்சன்ட்ரேஷன் முக்கியமாக இருக்குது.
லாபம் அப்போ தான் வரும். ரிவிஷன் நிறைய பண்ணணும். ரிவிஷனில் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. ரிவிஷனை மட்டும் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. எல்லாம் எனக்கு தெரியும்னு தள்ளி போடாதீங்க. எனக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் தான் ஓவரில் விட்டுட்டு போயிடாதீங்க. தெரியலனாலும் தெரிஞ்சாலும் இன்னொரு வாட்டி படிச்சுக்கிடுங்க. இதுதான் நீங்கள் அந்த குறிப்பெடுத்து படித்தல். ஏன்னா புதனுடைய வீட்டில் குரு பகவான் அமர்ந்து கொண்டு உங்கள் லாபத்தை பார்க்கிறாருனால் குறிப்பெடுத்து படித்தல் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் அழகாக அண்டர்லைன் பண்ணி அது மாதிரி நீங்கள் படிக்கும்போது எழுதி படித்தாருங்களால் டெஃபினட்டாக உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். கவலையே பட வேண்டாம். இந்த வாரத்தில் சுபிட்சங்கள், கடன் அடைவது போன்ற விஷயங்களுக்கு விநாயகப் பெருமானை வணங்க 5ஆம் தேதி அன்று சங்கடகர சதுர்த்தி விநாயகரை வணங்குங்கள். விநாயகரை வணங்கும்போது அருகம்புல்லை கொண்டு போயிட்டு அவருக்கு அர்ச்சனைக்கு கொடுத்துடுங்க. ஒரு 11 சுற்றி 2 நெய் விளக்கை பொருத்திட்டு வாங்க. நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கடன் அடைங்க. கடன் அடையும். அதுபோல் 9ஆம் தேதி ஸ்ரீ நடராஜ பெருமானின் அபிஷேக ஆராதனையை பார்க்க முடிந்தால் அன்றைய நாளில் இதில் கலந்து கொள்ளுங்கள். அந்த அபிஷேக ஆராதனையினால் வரக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குன்னா, உங்கள் வாழ்க்கையில் சிக்கல் இல்லாமல் நினச்ச மாத்திரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வாரத்தில் அதிர்ஷ்ட எண்ணாக 6, 7 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொடர்ந்து இந்த தெய்வ சிந்தனையுடன் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியின் வாய்ப்பை எப்பொழுதும் நிலைத்திருக்க வைக்கும். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம். மீனம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் தேதி மேலிருந்து 10ஆம் தேதி மே மாதம் வரை உள்ள இந்த காலகட்டங்களிலே உங்கள் ராசியின் 5ஆம் இடத்துக்கு யோகத்துக்குரிய சனி பகவான் விருச்சிக ராசியிலிருந்து அனுஷ நட்சத்திரத்திலிருந்து புறப்படுகிறார். இவர் மகர ராசி என்கிற லாபஸ்தானத்து வரை வருகிறார். அங்கே அவிட்ட நட்சத்திரம் வரைக்கும் தொடர்வார். அப்போ 9, 10, 11 என்கிற இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்குமா அப்படின்னா, பூர்வ புண்ணியஸ்தானத்திலிருந்து தொடங்குகிற காரியம். அதனாலே பொது நல கருதி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே லாபத்துக்கு ஆரம்பமாக இருக்கும். உங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் கூடிய காரியங்கள் இருந்தால் கூட என்னை இன்வால்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போய் அந்த தானாக வாலண்டரி சர்வீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி வாலண்டரி சர்வீசஸ் செய்யும்போது உங்களுக்கு அந்த வாலண்டராக நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தினால வெற்றிகள் ஆரம்பத்திலேயே நல்லா ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் மெதுவாக நடக்கும், ஆனால் நல்லா நடக்கும். நீங்கள் புதன் வியாழனப்போ நீங்களே சந்தோஷப்படுவீங்க. அப்பா எனக்கு திருப்தியாக இருக்குதுப்பா அப்படின்வீங்க. நார்மலாக இந்த திருப்பதி தேவஸ்தானத்தில் எல்லாம் கூட ஒரு வாலண்டரி சர்வீஸ் கூப்பிடுவாங்க. வருஷத்தில் மாதத்தில் அப்ளை பண்ணிவிட்டு போவாங்க. சத்ய சாய்பாபா சங்கத்தில் எல்லாம் அந்த மாதிரி இருக்கும். வந்து சர்வீஸ் செய்யுங்க சார்னுவான். ஸோ அந்த மாதிரி சர்வீஸ் செய்யும்போது உங்களுக்கு நேச்சுரலி அதனுடைய கிரிப் கிடைக்கும். சைலண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஜக்கி வாசுதேவ் அவர் பண்ணுவார் ஈஷா மையத்தில். அப்படி ஒவ்வொருத்தரும் பண்ணும்போது எதுக்குன்னா உங்களை இன்வால்வ் பண்ணிக்கிறது. நீங்கள் அப்போது காரியங்கள் உடனே டமால் டிமில் நடக்காமல் நடக்கும் அப்படிங்கிற ஃபர்ம்னஸ் உங்களுக்கு கிடச்சிரும். இதுதான் உங்களுடைய அந்த சர்வீஸ் ஓரியன்டல் பெனிஃபிட். 10ஆம் இடத்துல அது வரும்போது தொழிலில் குருவின் பார்வையும் சனியின் பார்வையும் விழப்போது. உங்கள் ராசிக்குள்ளேருந்து பார்க்க போகிற சனி. அதனால் டெஃபினட்டாக தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காட்டக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வெற்றிகள் உண்டு. எதையும் ஃபேமாக பண்ணணுன்ற எண்ணங்கள்னால உங்களுக்கு தைரியமான முடிவுகளை நீங்கள் கொண்டு வருவீங்க. புதிய யுக்திகள்லாம் நிறைய கிடைக்கும். அதுவும் நீங்கள் இண்டிவிஜுவலாக தொழில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய யுக்தியை நீங்களே கேப்டலைஸ் பண்ணிட்டு போயிடலாம். பார்ட்னர்ஷிப்போ இல்லை வேறு யாருக்கிட்டே உட்காரும்போது தான் அவங்ககிட்ட கேட்டு செய்யணும். நீங்களே இருந்தால் நானே ராஜா நானே மந்திரிங்கிற கதையில் நீங்கள் ஓட்டிடலாம். அப்போ உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி நல்லா இருக்குமானா நல்லாயிருக்கும். இந்த சக்ஸஸ் ஸ்டோரி தான் 11ஆவது இடத்துக்கு போகும்போது லாபமாக மாற்றி கொடுக்கும் உங்களுக்கு சந்திர பகவான். மனத்துக்கு பிடித்த காரியங்கள். அதுமாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் கரெக்டாக டெசிஷன் எடுத்து பண்ணுவீங்க. டிப்புன்னு பண்ணிட்டு வந்துடுவீங்க. ஒரு ஷார்ட் எடுப்பீங்க, புட் ஆப்ஷன் எடுத்துப்பீங்க, ஒரு கால் ஆப்ஷன் எடுப்பீங்க, அதனுடைய கான்ட்ரா போட்டுப்பீங்க, லெக் 2 லெக்லையும் இருப்பீங்க. அப்போ க்ளீனாக இருக்கும் உங்களுக்கு. எந்த பொசிஷனும் அழகாக கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அந்த புரிதல் நியூயான்சஸ் இது மூலியமாக நடந்துடும். அப்போ உங்களுக்கு கிளியராக புரிதலோடு செய்யக்கூடிய காரியங்கள் நிறைய இந்த வாரத்தில் இருக்குது. தெய்வத்தின் அருள் முதல்ல வேணும். குலதெய்வம் அப்படிங்கிறது வழிபடுங்க. உபாசனை தெய்வமாக இந்த வாரம் ஃபுல்லாகவே
விநாயகர் பெருமானை வணங்குங்க. காலையிலே விநாயகர் பாடலோட இந்த வாரத்தின் நாட்களை துவங்குங்கள். முக்கியமாக 5ஆவது நாள் அன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி இருக்குது, மே 5. அவசியம் சங்கடகர சதுர்த்தியும் போது விநாயகரை சென்று வழிபட்டு கடனை கொஞ்சமாக அடைங்க, கடன் அடையும். மே 9ஆம் தேதி அன்று ஸ்ரீ நடராஜ பெருமானின் அபிஷேக ஆராதனை பார்க்கும் அந்த கனக சபாபதியின் அருளையும் நீங்கள் பெறலாம். அதன் மூலியமாகவும் திருப்திகரமான திருமண வாழ்க்கையும் நல்ல பலமான வாரிசு என்கிற ஒரு உரிமையையும் பெறக்கூடிய சூழ்நிலையும் சொத்து விவகாரங்களிலிருந்து பிரச்சனை தீர்வையும் நீங்கள் எதிர்நோக்கலாம். அதனால் இந்த வாரம் சுபிட்சத்தின் நிறைய கதவுகள் திறக்க இறையருள் உங்களுக்கு அருள் இருக்கட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.